ஹாய் காய்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6th சம்மில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 0,1 கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ 2,3,4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5ன்னு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ட் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி நம்ம எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ என்ன? 2,3,4. இங்க யூனியன் கொடுத்துருக்கனால யூனியன். சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,5. இப்போ இது யூனியன்றதுனால ஒரே மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருந்தா அதை நம்ம ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். 2, இங்க 3 இருக்கு, 3 2 டைம்ஸ் இருக்கு, ஆனா 1 டைம் தான் எடுத்துக்கணும். இப்ப 3,4,5 எழுதிட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சில பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன? 0,1. பி யூனியன் சி நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் அதை கிராஸ் பண்ணா இங்க கிராஸ் சிம்பிள் இருக்கு, அப்போ கிராஸ் பண்ணா 0,2 0,3 0,4 அடுத்து 1,0,5 1,2 1,3 1,4 1,5. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ 0,1, இங்கே கிராஸ் கொடுத்ததுனால கிராஸ் போட்டுங்க. பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,3,4. இப்போ இதை கிராஸ் கொடுத்துருக்கனால கிராஸ் பண்ணா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம். ஏவோட வேல்யூ 0,1, இங்க கிராஸ் கொடுக்கறதுனால கிராஸ் போட்டுக்குங்க. சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,5. இப்போ இதை கிராஸ் பண்ணா 0,3 0,5 1,3 1,5. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல இருந்து கிடைச்ச வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதுனா இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப பாத்தீங்கன்னா from 1 and 2 verified A cross B union C, அடுத்து A cross B union A cross C. hence verified தெரியாம போட்டேன், அதை நம்ம லாஸ்டா தான் போடணும். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, A cross B intersection C, B intersection C ல equal A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க B intersection C ன்னு கொடுத்துருக்காங்க. B யோட வேல்யூ என்ன? 2,3,4. இங்க இன்டர்செக்ஷன் கொடுத்ததுனால இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,5. அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னா போன வீடியோலயே பார்த்திருப்போம், அதாவது ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும், அதையே 1 டைம் தான் எடுக்கணும். 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. 4 இருக்கா? இல்ல. அப்ப 3 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு நம்பர், அதை 1 டைம் தான் எடுக்கணும். இப்ப ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சில ஏவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0,1. அடுத்து இங்க கிராஸ் இருக்கிறனால கிராஸ் போட்டுங்க. பி இன்டர்செக்ஷன் கீழே நமக்கு சில கிடைச்ச வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. இப்போ அதை கிராஸ் பண்ணா 0,3 1,3. இதுதான் நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பில ஏவோட வேல்யூ 0,1, இங்க கிராஸ் கொடுத்ததுனால கிராஸ் போட்டுக்குங்க. அடுத்து பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2,3,4. இதை கிராஸ் பண்ணா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இப்ப ஏ கிராஸ் சி ஏவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0,1,
கிராஸ் இருக்கனால கிராஸ் போட்டுருங்க. சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,5. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிராஸ் தான் பண்ணணும். அப்போ கிராஸ் பண்ண என்ன வரும்? 0,3 0,5 1,3 1,5. இப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C இதுல கிடைச்ச வேல்யூஸ் அதுல இருந்து கிடைச்ச வேல்யூஸை தான் எடுத்து எழுதியிருக்கோம். இங்க பாருங்க, இங்க இன்டர்செக்ஷன் இருக்கு A கிராஸ் B. இதுல இருந்து இது வரல A கிராஸ் B ல கிடைச்சது. இங்க இன்டர்செக்ஷன் இருக்கனால இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. A கிராஸ் C ல இருந்து கிடைச்ச வேல்யூஸ்ல இது. இப்ப அதுல இருந்து ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸை மட்டும் தனியா எடுத்துக்கங்க. 0,3 1,3 அதுல ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸ். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு அங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் தான் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இதுதான், அவ்வளவுதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட் இல்லை ஹென்ஸ் வெரிஃபைட் நீங்க போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.